ஸோ இப்போலாம் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது டீசல் கார்ஸு, பெட்ரோல் கார்ஸ், இல்லை டீசல் வெஹிக்கிள்ஸ் இருக்கட்டும், பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்கட்டும், ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த வந்து வண்டியை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிடணும், பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக இந்த மாதிரி விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி நிறைய EVs வண்டி உள்ளே வரதுனால இந்த ஒரு விஷயத்தையும் வந்து இனிஷியேட் பண்ண போகிறதா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் சொந்தம் அப்படி கிடையாதுங்க. இதே மாதிரி ஷிப்புக்கும் வந்து ஒரு வேல்யூ இருக்குது. இத்தனை வருஷம் வந்து ஓட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஷிப்பை வந்து யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்மேண்டில் பண்ணிவிடுவாங்க. டிஸ்மேண்டில் பண்ணி கரெக்டாக வெசில் கண்டெய்னர்லாம் கரெக்டாக கட் பண்ணி அதை செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் விற்றுருவாங்க. அது கரெக்டான ஒரு ப்ரைஸுக்கு தான் விற்பாங்க. இது மேக்ஸிமம் இந்தியாவில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலங்குன்ற இடத்துல நடக்குது. இது வந்து குஜராத்தில் கல்ஃப் ஆஃப் காம்பாட் என்ற இடத்துல இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 16-15 வருஷத்தில் எத்தனை ஷிப்ஸ் தான் பண்ணியிருக்காங்க டிஸ்மேண்டில். இது உண்மையிலே நல்லதா அப்படின்றது நம்ம பார்ப்போம். 2011-12 415 ஷிப், 2013 394 ஷிப், 2014 298, 2015 249, 2016 275, 2017 259, 2018 253 ஷிப்ஸ், 2019 219 ஷிப்ஸ், 2020 202 ஷிப்ஸ், 2021 187 ஷிப்ஸ், 2022 209 ஷிப்ஸ், 2023 131 ஷிப்ஸ், 2024 125 ஷிப்ஸ், 2025 ஆஸ் ஆஃப் டுடே வரைக்கும் மொத்தம் 113 ஷிப்ஸ். ஸோ மோரார்லஸ் வந்து குறைஞ்சிட்டு தான் வருதுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இதில் யார் தான் அதிகமாக டிஸ்மேண்டில் பண்ணுறா கண்ட்ரி வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் பங்களாதேஷ், செகண்ட் பொசிஷனில் இந்தியா, 3வது பொசிஷனில் பாகிஸ்தான், 4வது பொசிஷனில் துருக்கி. சரிங்களா? தெரிஞ்சவங்க சூப்பர், தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுங்க.